உயர்த்தி சொல்லுவோமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே. உயர்த்துவோமா? சேனைகளின் சேனைகளின் உயர்த்துவேன். ஆதியும் மந்தமும் மேகாவும் இருந்தவரும் இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் ரெண்டு கைய உயர்த்தி சொல்லுவோம். சேனைகளின் கர்த்தர். சத்தத்தை உயர்த்தி ஜீசஸ் எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்க. நீங்க கண்களை திறந்துடுங்க. உயர்த்தி சொல்லலாமே எல்லாரும். கட்டுகளை உடைக்கிற தேவ பிரசன்னம், நோய்களை குணமாக்குகிற தேவ பிரசன்னம், காயங்களை ஆற்றுகிற தேவ பிரசன்னம், பல வருடமாய் கட்டி வைத்திருக்கிற கட்டுகளை உடைக்கிற தேவ ஆவியானுடைய பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் உலாவிக் கொண்டிருக்கிறபடியினால் நல்ல கரங்களை தட்டி நல்ல கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. சரீரத்தில் ஒரு புதிய விடுதலை, சரீரத்தில் ஒரு புதிய விடுதலை. அக்கினி இறங்குவதாக, அக்கினி இறங்குவதாக, அக்கினி இறங்குவதாக. சரீரத்தில் ஒரு புதிய விடுதலை, பல வருடமாய் கட்டி வைத்திருக்கிற நோய்களிலிருந்து புதிய விடுதலையை கர்த்தர் தருகிறார். கையை உயர்த்தி நன்றின்னு சொல்லுங்க. கையை உயர்த்தி நன்றின்னு சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா,
நன்றி அப்பா. எவ்வளோ நன்மைகள் செய்திருக்கிறீங்கப்பா. எங்களை உண்மை உள்ளவர்கள் நம்புறீங்களேப்பா. எங்களை ரொம்ப நம்புறீங்களே ஆண்டவரே. ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாங்கப்பா. கடைசி நாட்களில் ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாங்க ஆண்டவரே. கையை உயர்த்தி எல்லாரும் கேளுங்க. ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாங்கப்பா. ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாங்கப்பா. உண்மையாய் உம்மை பின்பற்றுகிற ஒரு உணர்வுள்ள இருதயத்தால் எங்களை நிரப்புங்க, 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 எங்களை நிரப்புங்க. அவர் உலாவுகிற நேரம் அமைதலாய் ஒரு நிமிடம் அந்த சமூகத்தில் அந்த தேவ பிரசனத்தை அப்படியே உணர்ந்து அநேகர் அந்த தேவ பிரசனத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஒரு குளிர்ந்த காற்று ஊற்றுகிறது போல, வீசுகிறது போல அநேகர் மேல தேவ சமாதானம். இந்த சபை முழுவதும் அந்த தேவ சமாதானம், தேவ சமாதானம், தேவ சமாதானம், தேவ சமாதானம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதினாலும் அவருக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இப்பொழுது 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 இருதயத்தில், சிந்தையில், குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கை, ஊழியத்தில் தேவ சமாதானம், ஒரு பெரிய சந்தோஷத்தை கர்த்தர் இருதயத்தில் தருகிறார். ஒரு பெரிய சமாதானத்தை தருகிறார். ஒரு பெரிய சந்தோஷத்தை தருகிறார். பெற்றுக்கொள்ள, சமாதானத்தை பெற்றுக்கொள்ள. உலகம் கொடுக்க முடியாத ஒரு பெரிய சமாதானம், ஒரு பெரிய சந்தோஷம் உங்கள் ஆவியில் அதை உணர்கிறீர்கள். ஆவியில் அதை அநேகர் உணர்கிறீர்கள். எல்லா கவலைகளை மாற்றுகிற தேவ சமாதானம், தேவ சமாதானம், தேவ சமாதானம், தேவ சமாதானம். Thank you Jesus. உலகம் வெறுத்து பேசலாம், காரணமின்றி நகைக்கலாம். உலகம் வெறுத்து பேசலாம், காரணமின்றி நகைக்கலாம். உன்னை படைத்தவரோ உள்ளங்கையில் ஏந்துவார், உள்ளங்கையில் ஏந்துவார், உன்னை உள்ளங்கையில் ஏந்துவார். கலங்காதே மகனே, கலங்காதே
கைவிடவே மாட்டார், உன்னை கைவிடவே உங்களை கைவிடாத நேசர். என்ன துன்பம் வந்தாலும் உங்களோடு நிற்கிறவர். இந்த காலை வேளையில் இந்த சபையை பார்த்து தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்லுகிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலியாமல் என் வசனத்தை நீ கை கொண்டபடினால் சபையே இதோ உனக்கு முன்பதாக திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன். சபையே திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன். ஒருவனும் கூட்டக்கூடாதபடி வைத்திருக்கிற திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன். எவரும் கூட்டக்கூடாதபடி இருக்கிற திறந்த வாசல் கர்த்தர் உங்களுக்காய் திறந்து வைத்திருக்கிறார். அவரே உங்களுக்கு முன்பதாக சென்று கோணலான வழிகளை செவையாக்குகிறவர். அவரே உங்களுக்கு முன்பதாக சென்று காணப்படுகிற தடைகளை உடைக்கிற ஆண்டவர். தடைகளை உடைக்கிறவர். உங்களுக்கு முன்பதாக சென்று அடைக்கப்பட்ட எல்லா வாசல்களையும் கர்த்தர் திறக்கிறார். இந்த மாதம் எல்லா அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுகிற மாதமாய் அமைவதாக என்று உங்களை ஆசீர்வதிக்கிறேன். திறக்கப்படுவதாக உடைய விடுதலையை பேசுகிறேனப்பா. I speak your deliverance to the church. உடைய வல்லமையை பேசுகிறேன். உடைய பிள்ளைகளுக்காய் எதிர்பாராத இடங்களிலிருந்து கதவுகள் திறக்கப்படுவதாக. எதிர்பாராத இடத்திலிருந்து கதவுகள் திறக்கப்படட்டும். Thank you Jesus. எல்லாரும் ரெண்டு கையை உயர்த்தி ஆராதனை ஆர்ப்பாட்டத்தில் முடிந்து விடக்கூடாது. ஆராதனை அர்ப்பணிப்புல தான் முடிய வேண்டும். ஆராதனையில கர்த்தர் அர்ப்பணிப்புள்ள இருதயத்தை எதிர்பார்க்கிறார். ரெண்டு கையை உயர்த்தி இந்த கடைசி நாட்களில் உங்க வருகைக்காக என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பான ஒரு ஜெபம் பண்ணுவீங்களா? எல்லாரும் உங்க வருகைக்கான கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களை மணவாளனை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்துங்க. அவர் வரும்போது நீங்கள் குற்றமற்றவர்களாய் நிற்கும்படிக்கு உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் பரிசுத்தமாக்கப்படட்டும். ஆவி ஆத்துமா